சின்ன பசங்க சின்ன பிள்ளையா இருக்கப்போ என்னன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு சண்டை போடுவாங்க. டாஸ் ஜெயிச்சுட்டான்னா வந்து இது என்ன பிச்சர்லாம் யாரும் பார்க்க மாட்டான், நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது ஏன்னா பேட்டிங் மேலே தான் நமக்கு எப்போதுமே இயல்பாகவே ஒரு இது இருக்கும். இப்போது சூப்பராக போடுற 10 பவுலரில் ஒரு பவுலர் தான் ஹீரோயிசம் கிடைக்கும். ஆனால் சூப்பராக பேட் பண்ணுற 10 பேட்டரில் 3 பேர் ஸ்டார் ஆகிடுவாங்க. இந்த இப்போ இருக்கிற எல்லாரும் ஜென்ரலாக ஏற்கனவே அதில் தான் ஸ்டார்டம் வேல்யூ கூட. கரெக்ட். அப்படி இருக்கப்போ இது பவுலர்ஸை டிமோட்டிவேட் பண்ணிடாதா அப்படின்னு கேட்குறேன். நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் வரலாம். இதை இப்போ புதுசாக உள்ள கிரிக்கெட்டுக்குள்ளே வரவங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ மீடியாவுக்குள்ளே வரணுங்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜேவாக வரேன், ஆங்கராக வரேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கேமராமேனாக வரேன், ப்ரொடியூசராக வரேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ரொம்ப குறைவு. அது மாதிரி எல்லாருமே பேட்டராகவே உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக சார், அது ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி ஆச்சு சார். யார் நமக்கு சுனில் கவாஸ்கர், சச்சின், டிராவிட், இவங்கெல்லாம் விராட், யுவராஜ், இவங்கெல்லாம் ஒரு பேட்டிங் ஹீரோஸாகவே பார்த்து வளர்ந்துட்டோம் சார். ஸோ அதனால் எல்லாரும் யோசிக்கிறதே பேட்ஸ்மேனாக இருந்தால் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம், எல்லாம் நம்ம ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கலாம். ஏன்னா பேட்ஸ்மேனை தான் சார் நிறைய பிராண்ட். ஏன்னா பேட்டில் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டலாம். இப்போது போலருக்கு வந்து நாங்கள் போடும்போது வேறு எந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டோங்க சார். ஸோ எந்த பிராண்ட்ஸும் எங்களை அப்ரோச் பண்ணாது. ஸோ இப்படி ஒன்று இருக்கா இதில்? ஓகே. பேட்ஸ்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், பிராண்ட்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ நேச்சுரலி அவங்களுக்கு தான் இன்னும் இது என்டாஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் சார். இப்போ போலர்ஸ்க்கு எக்ஸப்ட் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா வேறு யாருக்கும் கிடையாது.